இப்போ இந்த சுவிட்சு பார்த்துக்குங்கப்பா. என்ன கம்பெனி? கமலிக்கு 2.4 எனேபிள் பண்ணுது. இது ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறது. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறப்ப இந்த சுவிட்சையை கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்குறோம். அதோ லெஃப்டில் இருக்கிறது நியூட்ரலு, 4 பாயிண்ட்டு, அப்புறம் ஃபேஸ் லாஸ்ட்டில் உள்ளது. ஓகேங்களா? இப்போ டெஸ்ட்டுக்கான ஒரு லைட்டை போட்டாச்சு. இப்போ இதில் பவர் இருக்குது. இதை எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நடுப்புற ஒரு டார்க் கலரில் இருக்க பாருங்கள் புள்ளி, இதில் ஒரு எல்இடி இருக்குது. இந்த எல்இடி பிளிங்கிங் ஆகிட்டே இருக்குன்னா பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த எல்இடி கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எந்த பேரிங்லேயும் இல்லைன்னு அர்த்தம். ஆஃபில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இதில் பேரிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இதை 20 செகண்ட் பிடிச்சிருக்கணும். இப்படி இப்போ அந்த லைட் ஏன் எரியுது அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம ஏற்கனவே அதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பிளிங்கிங் ஆகுது பாருங்கள். இப்போ பிளிங்க் பண்ணப்போ இப்போ என்ன பண்ணணும், நம்ம இப்போ மொபைலுக்கு போகிறோம். இப்போ மொபைலில் இந்த ஆப்பு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. திறந்துட்டோம். இதுக்கு கண்ட்ரி ரீஜனும் அப்புறம் இமெயிலும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், ஓடிபி கொடுத்து. இது வந்துடும். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த டிவைஸு இங்கே பிளிக்கிங்கில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது பேரிங்கில் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பேர் பண்ண போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை தட்டுறோம். இதில் ஆட் டிவைஸ் கொடுக்குறோம். இதில் ஒரு என்னென்னா, ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி இதை கனெக்ட் பண்ணி பார்த்ததுனால 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னன்னு கேட்டாக்க, லொக்கேஷன் எனேபிளும், அடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதும் வரும். அடுத்து நியர்பை டிவைஸ் லிங்க் பண்ணுற எனேபிளும் பண்ணியிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இங்கே ஷோ பண்ணிவிடும். அப்படி நம்ம ஷோ பண்ணலைன்னா இங்கே சுவிட்ச் வைஃபை இருக்குல்ல, இதை தட்டி இதை கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி டிஸ்கவரிங் டிவைஸ்ன்னு காட்டிடுச்சு. அதனால் ஆடு கொடுத்துட்டேன். ஆடு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கிற வைஃபை பேர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே பாஸ்வேர்டு இங்கே போடணும். ஏற்கனவே ஒரு தடவை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து டேரெக்டாக டிஃபால்ட்டாக அதுவாகவே எடுத்துக்கிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ சுவிட்ச் 4 சுவிட்ச் பிகினிங் ஆடுன்ட்டு இருக்குது. இப்போ ஓடிக்கிட்டு இருக்குதில். ஓகே, சுவிட்ச் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இது பேரை ரீமினே மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம். இப்படி கொடுத்து இதில் 4 சுவிட்சுன்னு இருக்குல்ல, சுவிட்ச் பேரை கூட மாற்றிக்கலாம். இருந்தால் அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ டன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்சு இந்த பக்கத்தில் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு சுவிட்சு ஆனில் இருக்கிறதுனால இங்கே ஆனில் இருக்குது, லைட் எரியுது. இப்போ நான் மொபைலில் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாகவே எல்லாமே வெள்ளையாக இருக்குது. இப்போ நான் 2வது பட்டன் அழுத்துறேன். இப்போ 2வது பட்டன் எரியுது. 3வது பட்டன் அழுத்துறேன். 3வது எரியுது. 4வது எரியுது. இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்சு மறுபடியும் அழுத்துறேன். மறுபடியும் எரியுது. மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே செட்டப் பண்ணும்போது இது ஒரே வைஃபையில் இருக்கிறதுனால ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் வைஃபை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது வைஃபை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ டேட்டாவில் மட்டும்தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நான் உள்ளே போகிறேன். இப்படி வேலை செஞ்சால் மட்டும்தான் வெளியிலேருந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் வீட்டில் இருக்கிற டிவைஸை கனெக்ட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் வந்து டேட்டாவில் இருக்கிறேன். இப்போ இது வைஃபையில் இருக்குது. இப்போ நான் உள்ளே போகிறேன். இந்த ஆப்பை திறந்து உள்ளே போயிட்டு, இப்போ ஏற்கனவே அது 3 லைட்டு ப்ளூவாக இருக்கா, ப்ளூ 3 தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஆஃபாக இருக்கிறத ஆன் பண்ண போகிறேன். ஆன் ஆகுது. இப்போ உங்களுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து எந்த ஒரு இடத்துல இருந்தும் உங்களால் இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணி எரிய வைக்க ஆன் வைக்க முடியும். ஓகே, இந்த டிவைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வாங்கியிருக்கேன். டெஸ்ட் பண்ணி நல்லாயிருக்கு. ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க்கெலாம் யாரும் கேட்காதீங்க, இது பேர் தட்டுங்க, இது வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது.